வணக்கம். நான் உங்கள் ராமன். யார் ஒருவன் தனக்கான மரணத்தை மயிராக நினைக்கிறானோ அவன் உயிரை நீங்கள் விட்டுவிடுங்கள், வெட்டி விடாதீர்கள். ஏனெனில் வெட்டியது உங்களை பொறுத்தவரையில் ஒரு உயிராக இருக்கலாம். இழந்த அவனை பொறுத்தவரையில் இழந்தது தன் தலையில் இருக்கும் ஒற்றை மயிர்தான் என்ற முடிவுக்கு அவன் வந்து விடுவான். ஏனெனில் அந்த தலைமுடியானது மீண்டும் முளைக்கும். பல மக்களின் தலையில் தனக்கான தன் உரிமைக்கான குரலாக பல மக்களின் தலையில் அது மீண்டும் முளைக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தன்னோட இனத்துக்காக பல பேரை எதிர்த்து நின்று ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா அந்த உயிரை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை பொறுத்தளவு அந்த உயிர் ஒரு உயிர் தான். ஆனால் அவனை பொறுத்தவரையும் தன்னோட தலையில் இருக்கிற ஒற்றை மயிர் தான் அவன் இழந்ததுன்னு முடிவுக்கு வந்துடுவான். ஏன்னா ஒரு போராளி வந்து இறந்துட்டாருன்னு வச்சுங்க, பல மக்களோட தலையில் போய் அந்த போராட்டம் உக்காந்துக்கும், திரும்ப முளைக்கும், போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை பொறுத்தவரையில் அது உயிராக இருக்கும். ஆனால் அவனை பொறுத்தவரையில் அவன் இழந்தது ஒற்றை தலை மயிர் தான். கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வாழும் இந்த உலகிற்கு கூட ஆசைப்படு, அதை நான் கொடுத்து விடுவேன். இந்த உலகிற்கு கூட ஆசைப்படு, அதற்கான முயற்சியேடு, நான் கொடுத்துருவேன். ஆனால் உன்னோட வாழ்க்கைக்காக, வாழ்வின் ஆரம்பத்திற்காக ஒருத்தனை அழிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டினா நீ தான் அணுவணுவா அழிவ. அது உன் கண் முன்னாடியே பார்ப்பேன்னு கடவுளே சொல்கிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், நீ வாழும் இந்த உலகிற்கு கூட ஆசைப்படு, அதை நான் கொடுத்து விடுவேன். மாறாக ஒரு தனி மனிதனின் அழிவிற்காக ஆசைப்படாதே, நீயும் அழிந்து போவாய். இப்படிக்கு கடவுள்.